வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, அவளும் பெண்தானே கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். உன்னை யார் என்று அண்ணியிடம் நான் அறிமுகப்படுத்தி வைப்பது? மோகன் லதாவின் இதயத்தை கிளற முயற்சி செய்தான். இது என்ன கேள்வி மோகன்? எங்கள் ஆபீஸ் லேடி டைப்பிஸ்ட் என்று சொல்ல வேண்டியதுதானே? அவள் சூடாக சொன்னாள். வேறு ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லையா? வேறு என்ன சொல்ல போகிறீர்கள்? இவள் என் காதலி, இவளையே நான் மணந்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்ல வேண்டாமா? மோகன் இப்படி சொன்னதுதான் தாமதம். லதா சீறினாள். முட்டாள்தனம். நானாவது உங்கள் காதலியாவது ஏதோ நண்பராயிற்றே என்று பழகினால் இப்படி வேறு நினைத்து கொண்டு இருக்கிறார்களே. இந்த ஆண்களே சுத்த மோசம். மோகன் திகைத்தான். அப்படியானால் நீ என்னை காதலிக்கவில்லையா லதா? உன்னை நான் காதலிப்பதா? நல்ல கதை. நீங்கள் சாதாரண குமாஸ்தா. அவள் குலுங்க குலுங்க சிரித்தாள். பிறகு சொன்னாள், மோகன், உங்கள் விளையாட்டு பேச்சு போதும். முதலில் உங்கள் வீட்டுக்கு என்னை அழைத்து போங்கள். முடியாது, அவன் உறுதியாக சொன்னான். ஏன்? என்னை நீ மணந்து கொள்வதாக இருந்தால் மட்டுமே எங்கள் வீட்டுக்கு அழைத்து செல்வேன். சாதாரண குமாஸ்தாவை மணந்து கொள்வதா? நினைக்கவே லதாவுக்கு நெஞ்சம் கூசியது. ஆனால் அவள் மோகன் மூலமாக எப்படியாவது அவனுடைய அண்ணியை சந்திக்க வேண்டும். அவள் வாயிலாக முதலாளியை பிடிக்க வேண்டும். இதற்கு எப்படி மோகன் தலையில் மிளகாய் அரைக்கலாம் என்று சிந்திக்கத் தொடங்கினாள். மோகனும் சிந்தித்து கொண்டுதான் இருந்தான். சாதாரண குமாஸ்தா என்பதால் தான் இவனை மணக்க மறுக்கிறாள் என்பதை அவள் பேச்சிலிருந்தே அவன் யூகித்து கொண்டான். சற்று கழித்து மோகன் சொன்னான், லதா, நான் என்றைக்குமே இப்படி குமாஸ்தாவாகவே இருக்க மாட்டேன். என் அண்ணி யார் என்று உனக்கு தெரியுமல்லவா? இந்த கம்பெனியின் வருங்கால மேனேஜர் நான் தான். முதலாளி கிடைக்காவிட்டால் மேனேஜரையாவது பிடித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தவள்தான் லதா. இப்போதைய மேனேஜருக்கு கூட வலை வீச முயற்சித்தாள். அவரோ சமீபத்தில் ஓய்வு பெற இருப்பவர். லதா, நீ என் பேத்தி போல என்று வேறு அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார். ஆகவேதான் அந்த முயற்சியை கைவிட்டாள். இப்பொழுது மோகன் சொல்லியதை பார்த்தால் இந்த மேனேஜர் ஓய்வு பெற்றதும் இவனே மேனேஜராக வரக்கூடுமோ? உண்மையாகவா மோகன்? லதா அமைதியாக கேட்டாள். உண்மைதான் லதா, மோகன் அழுத்தமாக சொன்னான். நேற்றுதான் நம் முதலாளியிடம் என் பதவி உயர்வு விஷயமாக அண்ணி சொன்னார்கள். இன்று இதோ பதவி உயர்வு வந்துவிட்டது. அன்னிக்கு முதலாளியிடம் அவ்வளவு செல்வாக்கு. மோகன் பொய்யை அவிழ்த்து விட்டான். அதை உண்மை என்று நம்பிய லதா பொறாமையால் பொங்கினாள். எவ்வளோ ஒருத்திக்கு முதலாளியிடம் இவ்வளவு செல்வாக்கா? நீங்கள் நிச்சயம் மேனேஜர் ஆகிவிடுவீர்களா? லதா உறுதிப்படுத்தி கொள்ள நினைத்தாள். அண்ணியே சொல்லிவிட்டார்கள். காய் புளித்ததோ வாய்ப்புளித்ததோ என்ற முறையில் பேசினான் மோகன். அப்படியானால் நான் உங்களை மணந்து கொள்ள தயார். லதா குழைந்தாள். நானும் உன்னை எங்கள் வீட்டுக்கு அழைத்து போக தயார். அவன் குறு நகை புரிந்தான். லதா மகிழ்ந்தவள் போல சிரித்தாள். மோகனும் அந்த சிரிப்பிலே கலந்து கொண்டான். அவளை அழைத்து கொண்டு தனது வீட்டுக்கு புறப்பட்டான். லதாவை வீட்டுக்கு அழைத்து போக மோகனுக்கு சற்று அச்சமாக இருந்தது. அண்ணியிடம் கூட இது விஷயமாக அவன் பேசிக்கொள்ளவில்லை. ஆனாலும் லதா வற்புறுத்தவே அழைத்து கொண்டு சென்றான். அப்பொழுது தாயார் அம்மாவும் அமுதாவும் மட்டுமே வீட்டில் இருந்தார்கள். முத்து இன்னும் அலுவலகத்தில் இருந்து திரும்பவில்லை. விளக்கு வைத்து வெகு நேரமாகியும் அவன் வராததால் அவனுக்காக அமுதா வாசலையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் முத்துவுக்கு பதில் மோகன் ஜோடியாக வரவே ஒருவித ஆச்சரியத்துடன் அவர்களை வரவேற்றாள். இவர்தான் என் அண்ணி திருமதி அமுதா என்று அண்ணியை லதாவுக்கு மோகன் அறிமுகம் செய்து வைத்தான். சாதாரண சேலையை சுற்றி கொண்டு அப்பொழுதுதான் பொட்டு வைத்து பூ வைத்து குடும்ப பெண் போல இருந்த அமுதாவை காண லதாவுக்கு அலட்சியமாக இருந்தது. வணக்கம் என்றாள் கேலி சிரிப்புடன். அமுதாவும் வணக்கம் என்றாள்.
இது யார் என்று கேட்பது போல மோகனை பார்த்து கொண்டே, இது இவர்கள் குமாரி லதா, என்னோடு வேலை பார்க்கிறார்கள் என்று தடுமாற்றத்துடன் லதாவை அன்னிக்கு மோகன் அறிமுகப்படுத்தினான். அப்படியா என்று அமுதா சொல்லிக் கொண்டு இருந்த பொழுதே யாரோ புதியவர்களின் பேச்சு குரல் கேட்கிறதே என்று தாயார் அம்மாள் அங்கே வந்தார். இவர்கள்தான் என் மாமியார் என்று அவரை லதாவுக்கு அறிமுகப்படுத்திய அமுதா, அத்தை, இவள் பெயர் குமாரி லதா, நம் மோகனுடன் வேலை பார்க்கிறாள் என்று லதாவையும் அத்தைக்கு அறிமுகப்படுத்தினாள். வணக்கம் என்று லதா கை கூப்பினாள். வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே தாயார் அம்மா உள்ளே சென்று விட்டார். மல்லி வீட்டை விட்டு சென்றதில் இருந்தே அமுதாவுக்கும் தாயார் அம்மாவுக்கும் சரியான பேச்சுவார்த்தை கிடையாது. அமுதாவை கண்டாலே ஒதுங்கி போய்விடுவார். மகனும் பெண்டாட்டி பக்கம் சேர்ந்து கொண்டான் என்று முத்து கூடவும் சரியாக பேசுவது இல்லை. அந்த மூலை அறையோடு ஒதுங்கிக் கொண்டார். தாயார் அம்மா இப்படி விரைத்து கொண்டு போனது லதாவுக்கு ஆச்சரியத்தை அளித்தது. ஆனால் அவள் இது பற்றி எதுவும் கேட்கும் முன், நிற்கிறீர்களே, உள்ளே வந்து உட்காருங்கள் என்று உள்ளே அழைத்து போனாள் அமுதா. உள்ளே சென்று லதா அமர்ந்தாள். மோகன், பேசிக்கொண்டிருங்கள், தோ வந்து விடுகிறேன் என்று அமுதா சிற்றுண்டி எடுத்து வர சென்றாள். அவள் போனதும், என் அண்ணி எப்படி இருக்கிறார்கள் என்று மோகன் மெல்ல கேட்டான். படித்த பெண் போலவே இல்லையே, எப்படி நம் முதலாளிக்கு செயலாளரானார் என்று லதா சொன்னாள். இந்த பதில் மோகனுக்கு ஏமாற்றத்தையே தந்தது. என் அண்ணியிடம் வெளிப்பகட்டை காண முடியாது, மிகவும் எளிமையானவர்கள் என்றான். 10ஆம் பசலியா என்று லதா சிரித்தாள். பெண்மை என்பதே அலங்காரத்தில் தான் இருக்கிறது, அடக்கத்தில் தான் இருக்கிறது என்றான் மோகன். அடக்கம்தான் பெண்களுக்கு பெருமையை தருகிறது, அது ஆண்களின் ஏளன பேச்சு. மோகன் வாயை மூடிக்கொண்டான். அமுதாவும் சிற்றுண்டியோடு வந்து விட்டாள். ஒரு தட்டை லதா முன்னே வைத்து, சாப்பிடுங்கள் என்றாள். மோகனுக்கு ஒரு தட்டு, தானும் ஒரு தட்டை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து கொண்டாள். தட்டில் மிக்சரும் அல்வா துண்டுகளும் இருந்தன. இப்பொழுதுதான் நாங்கள் இருவரும் ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு வந்தோம் என்றாள் லதா. மோகன் ஆடு திருடிய கள்ளன் போல விழித்தான். ஆனால் அமுதா அதை கவனியாதவள் போல, சாப்பிடுங்கள் என்றாள். அமுதா மிக்சரை குறித்தாள். லதா அல்வாவை சுவைத்தாள். அமுதா ஓரக்கண்ணால் லதாவையே எடை போட்டாள். லதாவும் அதையே தான் செய்து கொண்டிருந்தாள். அமுதாவை காண காண சுத்த பட்டிக்காடு என்ற எண்ணம்தான் லதாவுக்கு ஏற்பட்டது. இவளையும் ஒரு பெரிய முதலாளி எப்படி செயலாளராக வைத்து கொண்டிருக்கிறார் என்று வியந்தாள். நான் போய் நின்றால் இவளை நிச்சயம் அடித்து விரட்டி விடுவார் என்றும் நினைத்தாள். லதா பெரிய ஆடம்பர பிரியை என்பது அவள் உடம்பு முழுவதுமே எழுதி ஒட்டப்பட்டிருந்தது. ஆகவே அவளை புரிந்து கொள்ள அமுதாவுக்கு வெகு நேரம் ஆகவில்லை. குதிரைவால் கொண்டை, இறுக்கமான உடைகள், குதி உயர்ந்த செருப்பு, ஊசலாடும் கைப்பை, முகத்திலே 3/4 அங்குல பவுடர், உதட்டிலே உறவாடும் செஞ்சாயம், தீட்டப்பட்ட புருவம் அமுதாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. ஆனால் தனிப்பட்டவர்களின் விருப்பத்தில் அவள் தலையிட முடியுமா? இத்தனையையும் கொண்டு லதா ஓர் அலங்கார பிரியை என்பது மட்டும் அமுதா கண்டு கொள்ளவில்லை. பொதுவாக அலங்காரிகள் எப்பொழுதுமே அகம்பாவக்காரிகளாகவும் இருப்பார்கள், புகழுக்கும் பொருளுக்கும் மயங்குவார்கள் என்பதையும் அவள் எடை போட்டு வைத்திருந்தாள். ஆகவே லதாவின் குணங்கள் எப்படி இருக்குமோ என்றும் எண்ணினாள். மோகன் அடிக்கடி லதாவை பார்த்து பார்த்து மகிழ்ந்ததையும் அமுதா கவனிக்க தவறவில்லை. அதே நேரத்தில் மோகனின் பார்வையும் லதாவின் பார்வையும் மோதிக்கொள்ளும் பொழுது லதா வெறுப்போடு புருவத்தை நெறித்து கொள்வதையும் கவனிக்கத்தான் செய்தாள். இப்படியே பேசாமல் எவ்வளவு நேரம் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டே இருப்பது? அமுதா அமைதியை உடைத்தாள். டைப்பிஸ்டாக இருக்கிறீர்களா என்று கேட்டாள். ஆமாம் என்றாள் லதா. மோகனின் பார்வை ஒரு மாதிரி இருக்கவே லதாவை பற்றி இன்னும் தெரிந்து கொள்வது நல்லது என்று அமுதா நினைத்தாள். ஆகவே சாதாரணமாக பேசுவது போல விசாரிக்க தொடங்கினாள். உங்கள் சொந்த ஊரே இதுதானா? ஆமாம். அப்பா என்ன செய்கிறார்? சமீபத்தில் தவறிவிட்டார். அதனால் தான் நான் BA கூட முடிக்காமல் வேலைக்கு வரவேண்டியதாகிவிட்டது.
கேட்க மிகவும் வருத்தமாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது வீட்டில் நீங்களும் அம்மாவும் தானா? ஆமாம், இப்போதைக்கு வாழ்க்கையில் பாதுகாப்பே இல்லை. ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது தானே. என்ன பதில் வருகிறது என்று அமுதா லதாவின் முகத்தையே பார்த்தாள். அவளோ பதில் சொல்லாமல் பெருமூச்சு விட்டாள். தோ வருகிறேன் என்று எழுந்து சென்ற அமுதா காஃபி கொண்டு வந்தாள். எங்கள் அண்ணியுடைய காஃபி கம கம என்று இருக்கும் என்றான் மோகன். சமையலில் கெட்டிக்காரர்கள் போலிருக்கிறது. பிறகு ஏன் வேலைக்கு போக வேண்டும்? வீட்டிலேயே சமைத்து கொட்டிக் கொண்டு இருக்கலாமே என்றாள் லதா குத்தலாக. நீங்கள் அடுப்படிக்கு போவது இல்லையா என்று அமுதா கேட்டாள். சேச்ச, எந்த அழகான பெண்ணும் அடுப்படிக்கு போவாளா? அழகற்ற அதிர்ஷ்ட கட்டைகளான பெண்கள் அல்லவா அடுப்படியில் வேக வேண்டும் என்று கொஞ்சம் கூட தயங்காமல் லதா சொன்னாள். மோகன் பல்லை கடித்து கொண்டான். அமுதா பேச்சை மாற்றுவதற்காக, வந்ததிலிருந்து நானே பேசிக்கொண்டிருக்கிறேனே, நீங்கள் என்ன விஷயமாக வந்தீர்கள் என்று கேட்டாள். ஒன்றுமில்லை, சும்மா உங்களை பார்க்க வேண்டும் என்றாள். இல்லை என்றார்கள், அழைத்து வந்தேன் என்று மோகன் அவசரமாக சொன்னான். அவனை முறைத்து பார்த்த லதா அமுதா பக்கம் திரும்பி, ஒரு காரியமாகத்தான் உங்களை பார்க்க வந்தேன் என்றாள் அழுத்தமாக. என்ன காரியம்? அமுதா கேட்டாள். நம் முதலாளியை பார்க்க வேண்டும். என்ன விஷயம் என்று சொன்னால் நானே ஏற்பாடு செய்கிறேன் என்றாள் அமுதா. ஏதாவது விசேஷம் என்றால்தான் அவரை பார்க்க வேண்டுமா? அப்படியல்ல லதா, பெரிய இடத்தில் இருப்பவர்களுக்கு நாம் அனாவசியமாக தொல்லை கொடுக்க கூடாது. அவரை நான் பார்ப்பது உங்களுக்கு தொல்லையாக தெரிகிறதா? நான் தடுக்கிறேன் என்று நினைக்கிறாயா லதா? எனக்கு ஆட்சேபனை இல்லை. நீ எப்பொழுது வேண்டுமானாலும் அவரை பார்க்க வரலாம் என்றாள் அவளை சமாதானப்படுத்தும் முறையில். இதை முதலிலேயே சொல்லியிருக்கலாமே என்று லதா முனகினாள். அவள் நடந்து கொண்டது மோகனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. அவளை உடனே வெளியேற்ற நினைத்தான். நேரமாகிறதே, போகலாமா என்று கேட்டான். லதா மணிக்கட்டை திருப்பி மணியை பார்த்தாள். நான் வருகிறேன் என்று எழுந்தாள். மோகன், நீ பஸ் ஸ்டாண்டு வரை துணைக்கு போய் வா என்று அமுதா சொன்னாள். லதா வெடுக்கென்று, எனக்கு யாரும் துணை வேண்டியது இல்லை. நான் என்ன பாப்பாவா? பட்டிக்காடா? படித்த பெண், பருவ குமரி. நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நடந்தாள். அமுதா திகைத்து போய் நின்றாள். அண்ணி, நீங்கள் வித்தியாசமாக நினைக்காதீர்கள். அவளுக்கு கொஞ்சம் அகம்பாவம் அதிகம் என்று மோகன் பூசி மெழுக முயற்சித்தான். அவளை ஏன் நம் வீட்டுக்கு அழைத்து வந்தாய்? அமுதா மோகனை கூர்ந்து பார்த்தாள். நான் அவளை... அவன் மென்று விழுங்கினான். அமுதா புரிந்து கொண்டாள். ஆனால் அவள் போக்கை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. இல்லை அண்ணி, அவளும் என்னை காதலிக்கிறாள். என்னையே மணந்து கொள்ளவும் சம்மதித்து விட்டாள் என்று அவசரமாக சொன்ன மோகன் அமுதாவின் புன்னகையை பார்த்ததும் நாணத்தோடு தலை குனிந்தான். முத்து அலுவலகத்தில் இருந்து திரும்பிய பொழுது சாப்பாட்டு நேரமாகிவிட்டது. ஏதோ அவசர வேலை வந்துவிட்டது என்று சொன்னான். வந்ததும் சாப்பிட அமர்ந்து விட்டான். மோகனும் அமர்ந்தான். அமுதா பரிமாறிக்கொண்டே அவளது சாப்பாட்டையும் முடித்தாள். மோகனும் இருந்ததால் லதாவை பற்றி பேச அப்பொழுது அமுதாவால் முடியவில்லை. ஆகவே சாப்பாட்டை முடித்து தங்கள் அறைக்குள் போன பின்பு பேச்சை தொடங்கினாள். என்னங்க, நம்ம வீட்டுல மீண்டும் கொட்டு மேளம் கொட்ட போகிறது. என்ன விஷயம்? மோகனுக்கு பெண் வீட்டார் யாராவது வந்தாங்களா என்று முத்து கேட்டான். பெண்ணே வந்தாள். முத்து புரியாமல் விழித்தான். மோகனுடன் லதா என்று ஒரு பெண் வேலை பார்க்கிறாளாம். அவளை இன்று வீட்டுக்கு மோகன் அழைத்து வந்திருந்தான். காதலா? முத்து வேடிக்கையாக கேட்டான். காதல் மிகவும் அழிந்துவிட்டது. நம் வீட்டிலேயே இது 3வது காதல் திருமணம். ஆணும் பெண்ணும் சேர்ந்து பழகும் வாய்ப்புகள் நாளுக்கு நாள் பெருகி வருகின்றன. காதலும் பெருகத்தான் செய்யும். சரி, தம்பியாண்டான் கதையை சொல்லு. காதல் என்று சொல்லிவிட்டேன், பிறகு கதை கேட்கிறீர்களா? கண்டார், காதல் கொண்டார், அவ்வளவுதான் கதை. அவளும் வீட்டுக்கே வந்துவிட்டாள். மிகவும் துணிச்சல்காரிதான் போலும். அவளைத்தான் கட்டிக்கொள்வானாம். அப்படித்தான் சொல்கிறார். ஆனால் அவள் அப்படி நினைப்பதாக தெரியவில்லை. இல்லாவிட்டால் ஏன் நம் வீட்டுக்கு வருகிறாள்? அதுதான் எனக்கும் தெரியவில்லை. இவன் என்ன சொல்கிறான்? இருவருமே காதலிக்கிறோம் என்கிறார். இங்கு வரும் முன் இருவரும் ஹோட்டலுக்கு போனார்களாம்.
அங்கேதான் சம்மதம் கேட்டாராம். அவளும் சம்மதம் என்றாளாம். அதன் பின்புதான் வீட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறார். அவனிடம் நீ ஒன்றும் கேட்கவில்லையா? அவள் போன பின்புதான் மோகன் இந்த விஷயத்தையே என்னிடம் சொன்னார். ஆனாலும் நான் முன்பே ஓரளவு யூகித்து கொண்டேன். ஆள் எப்படி இருக்கிறாள்? மகாலட்சுமி மாதிரி இருப்பாளா? நல்ல அழகுதான். ஆனால் தான் ஒரு பேரழகி என்ற அகம்பாவம் இருக்கிறது. அளவுக்கு மீறிய அலங்காரம். அழகுதான் ஒரு பெண்ணின் உயிர் நாடி என்று கருதுகிறவள். அம்மாடியோ, நமக்கு தாங்காது. தந்தை இல்லையாம், ஒரே பெண்ணாம். தனக்கு வாழ்க்கையிலே பலமான பாதுகாப்பு வேண்டும் என்று நினைக்கிறாள். அவளது அழகுக்கும் அலங்காரத்துக்கும் ஆசைக்கும் எப்படித்தான் மோகனை மணக்க சம்மதித்தாளோ எனக்கு தெரியவில்லை. இவனிடம் சொன்னாயா? சொன்னேன். நவ நாகரிக நங்கையாக இருக்கிறாளே, நம் குடும்பத்துக்கு ஒத்து வருமா தம்பி என்று கேட்டேன். திருமணமானால் எல்லாம் சரியாகி விடுவாள் அண்ணி என்கிறார். சரியாகவிட்டால் நமக்கு ஒத்து வராது, அவளை மறந்துவிட சொல். எப்படிங்க அப்படி சொல்ல முடியும்? சாதாரண பெண் என்றால் மறந்து விடுவார். காதலியாயிற்றே. நான் சொல்லி பார்க்கிறேன். நான் சொல்ல வேண்டிய அளவு சொல்லிவிட்டேன். கல்லூரிக்கு போகும் பொழுதே பஸ்ஸில் இந்த பெண்ணை பார்த்திருக்கிறேன். நீண்ட நாளாகவே ஆசை என்று குழைகிறார். குடும்பத்துக்கு ஒத்து வராது என்கிறாயே. சில மாடுகள் வண்டியிலே பூட்டிய பின்பு சரியாகிவிடும். வண்டியை குடை சாய்க்கிற மாடுகளும் உண்டு. இந்த சம்பந்தம் எனக்கு பிடிக்கவில்லை. மணந்து கொள்ளப் போகிறவருக்கு பிடிக்கிறதே. அவனுக்கு என்ன தெரியும்? சிறு பிள்ளை. அண்ணி, நீங்கள் தான் எப்படியாவது அண்ணனிடம் சொல்ல வேண்டும் என்றார். சொல்லிவிட்டேன். இனி உங்கள் பாடு அவர் பாடு. அமுதா படுக்கையை விரித்தாள். அவனை இப்பொழுதே கூப்பிட்டு சொல்லிவிடுகிறேன் என்றான் முத்து. பாவம், அவர் தூக்கத்தை கெடுக்காதீர்கள் என்று அமுதா தடுத்து விட்டாள். அடுத்த நாள் காலையில் முத்து முதல் வேலையாக மோகனைத்தான் அழைத்தான். அண்ணி சொன்னாள் என்று தொடங்கினான். மோகன் வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டு நின்றான். வேறு நல்ல பெண்ணாக பார்க்கலாமே. தம்பியை பார்க்காமலேயே பேசினான். மோகன் அண்ணனை ஏறிட்டு பார்த்தான். குடும்பத்துக்கு ஏற்ற பெண்ணாக தெரியவில்லை என்று அண்ணி சொன்னாள். நீங்கள் பாருங்கள் அண்ணா, அவளுக்கு உன்னை மணக்க கூட சம்மதம் இல்லை போலிருக்கிறதே. என்னிடம் சம்மதம் என்று சொன்னாள். சரி, ஆனால் பெண் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அண்ணா. இவள் இல்லாவிட்டால் எனக்கு திருமணமே வேண்டாம். படீர் என்று சொல்லிவிட்டு மோகன் போய்விட்டான். முத்து திகைத்து போய் அவனையே பார்த்து கொண்டு நின்றாள். அமுதா காஃபியோடு வந்தாள். அவன் என்ன சொல்லிவிட்டு போகிறான் பார்த்தாயா? ஆதங்கத்தோடு முத்து கூறினான். என்ன சொல்கிறார்? அவள் இல்லாவிட்டால் இவனுக்கு திருமணமே வேண்டாமாம். அதுதான் காதல் என்பது. கத்திரிக்காய். திருமணம் வேண்டாம் என்றால் சந்நியாசியாக இருக்கட்டுமே. யார் வேண்டாம் என்றது? ஏங்க, காதலுக்கு கண்ணுண்டா? அதற்காக கண்ணை திறந்து கொண்டு கிணற்றிலே விழுந்து விடுவதா? தவறு என்று தெரிந்தும் நாம் தடுக்காமல் இருக்கலாமா? அவளோடு வாழப்போகிறவர் அவர். சில பேர் அடக்கமான பெண்ணை விரும்புவார்கள். சிலருக்கு ஆடம்பரமான பெண்கள் தேவை. இதெல்லாம் அவரவர் விருப்பத்தை பொறுத்தது. முத்து சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தான். பிறகு, சரி, அவன் விருப்பத்துக்கே விட்டு விடுவோம். ஆனால் அம்மா சம்மதிக்க வேண்டுமே. சொல்லி பாருங்கள். நீயே சொல். நான் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே என் மீது கோபமாக இருக்கிறார்கள். அம்மா எங்கே? கிணற்றடியில் இருந்தார்கள். முத்து கொல்லைப்புறமாக வந்தான். தாயார் அம்மா கிணற்றிலே தண்ணீர் இறைத்து கொண்டிருந்தார். என்னிடம் சொன்னால் நான் இறைத்து தர மாட்டேனா அம்மா? இப்படி கொடுங்கள் என்று முத்து கயிற்றை வாங்கி கொண்டான். வீட்டிலே இருக்கிற ஆண் பிள்ளைக்கும் ஆபீஸ் வேலை, பெண் பிள்ளைக்கும் ஆபீஸ் வேலை. பிறகு நான் தானே தண்ணீர் இறைத்து கொள்ள வேண்டும் என்று தாயார் அம்மா குறைப்பட்டு கொண்டார். முத்து அதை காதில் வாங்கி கொள்ளாமல் 2 வாளி தண்ணீர் இறைத்து ஊற்றினான். ஊற்றிவிட்டு, அம்மா, தம்பிக்கு திருமணத்தை முடித்து விடலாம் என்று நினைக்கிறேன் என்றான். நான் நல்லா இருக்கும் பொழுதே எல்லா காரியமும் முடிய வேண்டும் என்பதுதான் என் ஆசை என்றார் தாயாரம்மா. முடித்து விடலாம் அம்மா என்றான் முத்து உற்சாகமாக. தாயாரம்மா ரகசியமாக சொன்னார். மோகனுக்கு ஆபீஸில் வேலை பார்க்கிற பெண்ணாக இருந்தால் நல்லது. முத்துவால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. அம்மாவா இப்படி சொல்கிறார்? ஆச்சரியத்தோடு பார்த்தான். அமுதா வேலைக்கு போவதே அவருக்கு பிடிக்காதே. ஏமா அப்படி சொல்கிறீர்கள்? சும்மா சொல்லக்கூடாது முத்து. அமுதா வேலைக்கு போய் 100 200 சம்பாதித்து கொண்டு வருவதால் தான்
நம் வண்டி ஒழுங்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. இல்லாவிட்டால் வந்த செலவுகளுக்கு தடுமாறி போயிருப்போம். அதை கேட்க முத்துவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. தம்பிக்கு பார்த்திருக்கும் பெண் கூட வேலைதாம்மா பார்க்கிறாள். பெண்ணை பார்த்து விட்டீர்களா? ஆமம்மா, தம்பியோடு அலுவலகத்தில் வேலை பார்க்கிறாள். நேற்று கூட நம் வீட்டுக்கு வந்திருந்தாளாமே. ஓ, அந்த பெண்ணா? தாயார் அம்மா அச்சத்தோடு கேட்டார். ஏம்மா, அந்த பெண் சேலையே கட்டவில்லையே. வேலை பார்க்கிறாள் அல்லவா, வீட்டுக்கு வந்தால் சேலை கட்டி விடுவாள். மோகனுக்கு பிடித்திருந்தால் சரி. அவன் தானேம்மா பிடித்து கொண்டு வந்திருக்கிறான். அம்மாவின் சம்மதம் இவ்வளவு எளிதில் கிடைக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. பழம் நழுவி பாலிலே விழுந்தது போலாயிற்று. முத்து மோகனை கூப்பிட்டும் சொல்லிவிட்டான். அவள் சம்மதத்தை நன்றாக கேட்டுக்கொள். அவளது வீடு எங்கே என்றும் கேட்டு சொல். அவளுடைய தாயை நேரில் பார்த்து முறையாக பேச வேண்டும் என்றான். ஆகட்டும் அண்ணா என்று மோகன் தலையை பலமாக ஆட்டினான். அப்பொழுது தாயார் அம்மா வந்தார். மல்லி இருக்கிற இடம் தெரிந்ததா முத்து என்று கேட்டார். எல்லோரிடமும் சொல்லி வைத்திருக்கிறேன் அம்மா என்று முத்து கூறினான். இந்த கல்யாணத்துக்கு மல்லியும் மாப்பிள்ளையும் வர வேண்டும், இல்லாவிட்டால் கல்யாணம் கிடையாது என்று சொல்லிவிட்ட தாயார் அம்மா போய்விட்டார். முத்துவும் அமுதாவும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து விழித்தார்கள். கல்லூரி மாணவிகளும் மாணவர்களும் சமூக சேவை என்று சொல்லிக்கொண்டு சேரிகளுக்குள் புகுந்து விடுவதை சென்னையில் அடிக்கடி காண முடிகிறது. அங்கே உள்ள குழந்தைகளுக்கு குளிப்பாட்டி தலை வாரி விடுகிறார்கள். சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கும்படி சேரிவாசிகளிடம் சொற்பொழிவு ஆற்றுகிறார்கள். குழந்தைகளுக்கு இலவச பாடம் அளிக்கிறார்கள். சேகரும் மல்லியும் சேரிக்குள் புகுந்த போது கூட அங்கே இருந்தவர்கள், குறிப்பாக குழந்தைகள், சமூக பணியாளர்கள் வந்திருக்கிறார்கள் என்றுதான் நினைத்து அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். இன்று பால் கிடைக்கும் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். குழந்தைகளை இருவரும் அன்போடு தட்டி கொடுத்தார்கள். மல்லி ஒரு குழந்தையை தூக்கி கொண்டாள். சேரியில் அப்பொழுது அதிகமாக ஆட்கள் இல்லை. ஆண்களும் பெண்களும் வேலைக்கு போயிருந்தார்கள். சில கிழவிகள் மட்டுமே இருந்தார்கள். அவர்களும் வந்து கூடிவிட்டார்கள். நாங்கள் உங்களுக்கு பணி செய்ய வந்திருக்கிறோம் என்று அவர்களிடம் சேகர் சொன்னான். பணி என்றால் என்ன குழந்தைகளுக்கு தெரியாது. பல பெரியவர்களுக்கு கூட புரியாது. பால் பழம் என்றால் தான் தெரியும். வண்டி பின்னே வருகிறது என்றுதான் அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். எங்கள் குழந்தைகளை குளிப்பாட்டி விடப் போகிறீர்களா என்று ஒரு கிழவி கேட்டாள். நாங்கள் ஒரு நாள் வந்துவிட்டு போகிறவர்கள் அல்ல, நிரந்தரமாகவே உங்களோடு இங்கே இருக்கப் போகிறோம் என்று சேகர் தெரிவித்தான். மல்லி தயாராக வாங்கி கொண்டு வந்திருந்த வாழைப்பழங்கள், பிஸ்கோத்துக்களை எடுத்து குழந்தைகளுக்கு கொடுத்தாள். அவர்கள் பாடு ஒரே கொண்டாட்டம்தான். இன்னும் இன்னும் என்று மொய்த்து விட்டார்கள். பக்கத்தில் இருந்த மரத்தடிக்கு குழந்தைகளை மல்லி அழைத்து சென்றாள். அவர்களுக்கு கதை சொன்னாள், திருக்குறள் சொல்லிக் கொடுத்தாள், இனிமையாக பாடினாள். பொழுது மயங்கி கொண்டு வந்தது. இரை தேட சென்ற பறவைகள் கூடு நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தன. மனித பறவைகளும் வீடு நோக்கி விரைந்து வந்து கொண்டிருந்தன. சேரிவாசிகளும் ஒருவர் இருவராக வந்து கொண்டிருந்தார்கள். சேகரை காண படித்தவன் போல தோன்றினான். மல்லி படித்த பெண் போல இருந்தாள். ஆகவே அவர்களிடம் சேரிவாசிகளுக்கு இயற்கையாகவே ஒரு மரியாதை ஏற்பட்டது. ஐயா, நீங்கள் யார் என்று ஒரு பெரியவர் சேகரிடம் கேட்டார். இங்கே ஒரு பள்ளிக்கூடம் நடத்த வந்திருக்கிறோம். உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லித்தரப் போகிறோம் என்று சேகர் தெரிவித்தான். பகலில் சிறு பிள்ளைகளுக்கு பாடம், இரவில் பெரியவர்களுக்கு பாடம் என்று மல்லி அதிலே ஒரு திருத்தம் செய்தாள். பிள்ளைகளுக்கு மத்தியான சாப்பாடு போடுவீங்களா என்று ஒரு பெண் கேட்டாள். போடுவோம், ஆனால் உடனே அல்ல. பள்ளிக்கூடம் தொடங்கிய பின்புதான் அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சேகர் கூறினான். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று ஒரு தமிழ் புலவர் பாடியிருக்கிறார். அதாவது பிச்சை எடுத்தாவது படிக்க வேண்டும் என்றார். ஆகவே சாப்பாட்டை எதிர்பார்க்காதீர்கள், படிப்பதே முக்கியம் என்று மல்லி விளக்கினாள். கூட்டத்தில் இருந்த ஓர் இளைஞருக்கு திடீரென்று ஆவேசம் வந்துவிட்டது. நாமெல்லாம் படியாமல் தானே தற்குறிகளாக இருக்கிறோம், மூட்டை சுமக்கிறோம், முதுகெலும்பு முறிய வண்டி இழுக்கிறோம். நம்ம பிள்ளைகளாவது படித்து நன்றாக இருக்கட்டும் என்று முழங்கினான். சாரோ, பள்ளிக்கூடம் எங்கே இருக்கிறது என்று கேட்டான்.
இப்போதைக்கு இந்த மரத்தடிதான் பள்ளிக்கூடம் என்றாள் மல்லி. வெயில் மழைக்கு பிள்ளைகள் என்னாகும்? தோ இந்த இடத்திலேயே ஒரு கீற்று கொட்டகை போட்டு விடலாம் என்று அதே இளைஞன் ஆவேசமாக சொன்னான். டேய் வானரப்படைகளா, வாங்கடா என்று சிறு பிள்ளைகளை கிளப்பிக் கொண்டு புறப்பட்டான். சில பெரியவர்களும் சேர்ந்து கொண்டார்கள். சற்று நேரத்தில் அங்கே ஓர் ஓலை கொட்டகை தயாராகிவிட்டது. டீச்சர் தங்குவதற்கும் பக்கத்திலேயே ஒரு குடிசை போட்டார்கள். அந்த குடிசை வாசிகளின் அன்பையும் ஆர்வத்தையும் நம்பிக்கையையும் கண்ட மல்லியும் சேகரும் மெய் சிலிர்த்தார்கள். உண்மையாகவே இவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று உறுதி பூண்டார்கள். இவ்வளவு நல்ல உள்ளம் படைத்தவர்களை சில ஓட்டு வேட்டைக்காரர்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதை எண்ணி வருந்தவும் செய்தார்கள். அப்பொழுது ஒரு பட்டு சட்டை ஆசாமி வந்தான். அவனது வேட்டிக்கட்டே அந்த குடிசைகளுக்கு அவன்தான் வாத்தியார் என்பதை காட்டியது. குடிசை வாசிகளும் அவனுக்கு மரியாதை காட்டினார்கள். இவர் யாருடா புது வாத்தியாரு என்று ஒரு துண்டு பீடியை கடித்து துப்பிக்கொண்டே சேகரை பற்றி கேட்டான். நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லித்தர வந்திருக்கிறார் என்று ஒருவன் தெரிவித்தான். ஏமாந்து போகாதீங்கடா, உங்ககிட்ட ஓட்டு வாங்க வந்திருக்கார் என்று வாத்தியார் எச்சரித்தார். நானும் என் மனைவியோ தேர்தலில் நிற்கப் போவதே இல்லை என்று சேகர் உறுதியளித்தான். அடுத்த தடவை நான் நிற்கப் போகிறேன், உங்கள் ஓட்டு எல்லாம் எனக்குத்தான், தெரிகிறதா என்று சொல்லிக்கொண்டே வாத்தியார் எழுந்து வேட்டியை மடக்கிக் கொண்டே போனார். மல்லி ஆசிரியையாகிவிட்டாள். சேரி பிள்ளைகள் 5 வயதில் இருந்து 8, 9 வயது வரை இருந்தார்கள். அத்தனை பேர்களுக்குமே ஆனா ஆவண்ணாவில் இருந்துதான் பாடம் தொடங்க வேண்டியிருந்தது. அவர்களுக்கு நாள்தோறும் ஒரு திருக்குறளும் சொல்லிக் கொடுத்தாள். இந்த பணி அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. சேகர் வாலிபர்களுக்காக மாலை வகுப்பு நடத்தினான். ஆனால் பெரியவர்கள் அதில் அவ்வளவு அக்கறை காட்டவில்லை. பெண்களோ அலுத்து ஓய்ந்து வந்து அடுப்பு பற்ற வைக்க வேறு வேண்டியிருந்தது. ஆகவே சேகர் 2 பத்திரிகை வாங்கி அன்றாட செய்திகளை பெரியவர்களுக்கு படித்து காட்டினான். நாட்டு நடப்புகளை விளக்கி சொன்னான். மல்லியும் சேகரும் அங்கே இருந்தது குடிசைவாசிகளுக்கு எவ்வளவோ உதவியாக இருந்தது. முதலில் ஒரு கடிதம் எழுதுவதை சொல்லுங்களேன், அதற்கு இப்பொழுது ஆள் தேடி அலைய வேண்டியது இல்லையே. அதே போல குடிசைவாசிகளும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய தவறவில்லை. அவர்களுக்கு தேவையான வசதிகளை குறிப்பறிந்து தாங்களே செய்து கொடுத்தார்கள். ஒரு நாள் காலையில் குடிசைவாசிகள் வேலைக்கு கிளம்பிய பொழுது அவர்களுடன் சேகரும் புறப்பட்டான். எங்கேயா வருகிறீர்கள் என்று ஒருவர் கேட்டார். பகல் முழுக்க நான் இங்கே சும்மாதானே இருக்கிறேன், உங்களோடு வேலை செய்ய வருகிறேன் என்று சேகர் சொன்னான். நாங்கள் கூலி வேலைக்கு போகிறோம். கல் உடைப்போம், கட்டை பிளப்போம், கைவண்டி இழுப்போம், கனத்த மூட்டைகளை சுமப்போம். நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்யலாமா? படித்தவர்கள், அம்மாவுக்கு துணையாக இங்கேயே இருங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அவர்களின் உழைப்பிலே தன் வயிற்றை கழுவிக்கொள்ள சேகர் விரும்பவில்லை. ஆகவே இல்லை, நானும் ஏதாவது வேலை செய்ய விரும்புகிறேன் என்று உறுதியாக தெரிவித்தான். என் படிப்புக்கு தகுந்த வேலையாக நான் தேடிக்கொள்கிறேன். இதற்கு மேல் அவர்கள் தடுக்கவில்லை. சேகரும் அவர்களுடன் சேர்ந்து வெளியேறினான். வெளியே சென்றதும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிந்து விட்டார்கள். சேகர் ஒவ்வொரு கடையாக, ஒவ்வொரு ஹோட்டலாக, ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கினான். சர்வர் வேலை கூட செய்ய தயார் என்றான். ஆனால் எல்லோரும் போப்பா போ போ, வேலை இல்லைன்னா போ என்று விரட்டவே செய்தார்கள். 1 வாரமாக வீண் அலைச்சல் தான். ஆனாலும் அவன் விடாமல் முயற்சி செய்து வந்தான். எந்த வேலை செய்யவும் தன்னை தயார்படுத்தி கொள்ளவும் செய்தான். ஒரு நல்ல உச்சி வெயில் நேரத்தில் பெரிய கம்பெனி ஒன்றுக்குள் நுழைந்தான். நேரே மேனேஜர் என்ற பலகை தொங்கிய அறைக்குள் போனான். அப்பொழுது அறைக்குள் இருந்து மணி அடிக்கும் ஒலி கேட்டது. மேனேஜர் பியூனை அழைக்கிறார் என்பதை சேகர் புரிந்து கொண்டான். ஆனால் பியூனை காணோம். வர வர மணி ஓசை பலமாக கேட்டது. சேகருக்கே பொறுக்க முடியவில்லை. தள்ளு கதவை தள்ளி கொண்டு உள்ளே சென்று மேனேஜரின் அருகே நின்றான். அவருக்கு கடுமையான தாகம். தண்ணீர் கொண்டு வா என்று தவிப்போடு சொன்னார். சேகர் ஓடி சென்று 2 கண்ணாடி டம்ளர்களிலே தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான். மேனேஜர் மடமடவென்று வாய்க்குள் ஊற்றிக்கொண்டார். தண்ணீர் உள்ளே சென்ற பின்புதான் அவர் ஒரு நிலைக்கு வந்தார். அப்பாடா என்று முகத்தை துடைத்து கொண்டார்.
அதன் பின்தான் எதிரே யாரோ நிற்பது அவர் கண்களுக்கு தெரிந்தது. நீ யாரப்பா, பியூன் எங்கே என்று கேட்டார். பியூனை காணோமுங்க, நீங்கள் பலமுறை மணியடிக்கவே நான் உள்ளே வந்தேன் என்று சேகர் பணிவாக சொன்னான். நீ யார்? உன்னை தண்ணீர் கொண்டு வர சொல்லிவிட்டேனே, மன்னித்து கொள்ளப்பா என்று மேனேஜர் கூறினார். அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் சார், நான் உங்களிடம் வேலை கேட்டு வந்தவன் என்று சேகர் சொன்னான். நல்லதா போயிற்று, நான் வேலையில் சேர்த்து கொள்ளாமல் நீயே வேலை செய்ய தொடங்கிவிட்டாயே என்று மேனேஜர் சிரித்துக்கொண்டே பாராட்டினார். நீ மிகவும் புத்திசாலி, எனக்கு குறிப்பறிந்து 2 டம்ளர் தண்ணீர் கொண்டு வந்தாய். இன்று முதல் நீதான் எனக்கு பியூன் என்றார். அழுக்கு சட்டையோடு நின்ற சேகரை பார்க்க பியூன் போலத்தான் தோன்றியது. ஆனாலும் அவசரப்பட்டு சொல்லிவிட்டோமே என்று நினைத்த மேனேஜர், ஏப்பா, நீ பியூன் வேலைக்குத்தானே வந்தாய் என்று மெல்ல கேட்டார். கிடைத்த வேலையும் கைவிட்டு போய்விடக் கூடாதே என்ற பயத்தில் சேகரும் ஆமாம் என்றான். இவ்வளவு முடிந்த பிறகுதான் பழைய பியூன் உள்ளே தலையை காட்டினான். டைபிஸ்ட் அம்மாவுக்கு தலைவலியாம், மாத்திரை வாங்கி வர சொன்னார்கள் என்று மென்று விழுங்கினான். இன்று முதல் நீ அவர்களுக்கே பியூனாக இரு என்று மேனேஜர் விரட்டிவிட்டார். வேலையில் சேர்ந்த 10ஆம் நாளே கார் சவாரி செய்யும் அதிர்ஷ்டம் சேகருக்கு கிடைத்தது. மேனேஜர் நிறைய ஃபைல்களை அள்ளி போட்டுக்கொண்டு முதலாளி வீட்டுக்கு போனார். ஃபைல்களை தூக்க சேகரையும் அழைத்து கொண்டார். முன்பக்கம் டிரைவருக்கு பக்கத்தில் சேகர் இருந்தான். கார் வளைந்து வளைந்து சென்று கடைசியாக ஒரு பங்களாவுக்குள் சென்று நின்றது. சேகர் திடுக்கிட்டு விட்டான். மேனேஜர் முதலில் இறங்கி, சேகர், ஃபைல்களை உள்ளே தூக்கி கொண்டு வா என்று சொல்லிவிட்டு மிடுக்காக உள்ளே சென்றார். சேகர் குழப்பத்தோடு இது என்று டிரைவரிடம் கேட்டான். இதுதான் நம் முதலாளி வீடு என்றான் டிரைவர். தெரிகிறது என்றான் சேகர் எரிச்சலோடு. பிறகு என்ன, அவன் பிறந்து வளர்ந்த வீடு அவனுக்கு தெரியாதா? காளமேகத்துடன் மேனேஜர் பேசத் தொடங்கிவிட்டார். அலுவலக தொடர்பான பேச்சுதான். அமுதா காளமேகத்தின் அருகே தாளும் பென்சிலுமாக நின்று கொண்டிருந்தாள். காளமேகம் ஏதோ ஒரு குறிப்பு கேட்க அதை காண மேனேஜர் ஃபைலை தேடினார். அப்பொழுதுதான் ஃபைல்கள் இன்னும் அங்கு வந்து சேராததை கவனித்தார். என் பியூன் வெளியில் நிற்பான், கொஞ்சம் ஃபைல்களை எடுத்து வர சொல்கிறீர்களா என்று அமுதாவிடம் மேனேஜர் கூறினார். உடனே அமுதா வெளியே வந்தாள். நிற்போமா ஓடி விடுவோமா என்ற போராட்டத்துடன் சேகர் வெளியில் நின்று கொண்டிருந்தான். அமுதா வருவதை அவன்தான் முதலில் பார்த்தான். ஆகவே முகத்தை திருப்பிக் கொண்டான். அமுதா தாழ்வாரத்தில் நின்றபடியே, இந்தாப்பா பியூன், மேனேஜர் ஃபைல்களை எடுத்து வர சொல்கிறார் என்று குரல் கொடுத்தாள். அப்பொழுதும் காதில் கேட்காதவன் போல சேகர் நின்று கொண்டிருந்தான். ஏண்டா மரம் போல நிற்கிறாய், ஃபைல்களை எடுத்துப்போ, ஐயா கேட்கிறாராம் என்று டிரைவர் சொன்னான். உடனே அமுதாவின் பக்கம் முதுகை காட்டியபடி சேகர் ஃபைல்களை எடுக்க காருக்குள் கைகளை நீட்டினான். அவன் ஃபைல்களை தூக்கியதுமே அமுதா முன்னோக்கி நடக்கத் தொடங்கிவிட்டாள். அவள் பின்னேயே சேகர் சென்றான். காளமேகத்தின் அறைக்குள் சென்று ஃபைல்களை வைத்தான். காளமேகம் பேச்சில் ஈடுபட்டிருந்ததால் அவனை கவனிக்கவில்லை. ஆனால் அவன் ஃபைல்களை வைத்துவிட்டு முகத்தை நிமிர்த்திய பொழுது அமுதா பார்த்து விட்டாள். தீயை மிதித்தது போலிருந்தது அவளுக்கு. அவள் கவனித்து விட்டதை சேகரும் பார்த்து விட்டான். அவளை வெறுப்போடு முறைத்து பார்த்துவிட்டு அவன் பின்னே திரும்பி நடந்தான். அவன் சற்று தூரம் சென்றதும் அமுதாவும் வெளியே வந்தாள். இதற்குள் சேகர் தாழ்வாரத்துக்கு வந்துவிட்டான். கொஞ்சம் நில்லுங்கள் சேகர் என்று கூறிக்கொண்டே அமுதா விரைந்து வந்தாள். சேகர் அவளை பார்க்காமலேயே நின்றான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.